ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெட்புல் அண்ட் வுல்வரின் படம் நம்ம நெருங்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எக்கச்சக்கமான டிவி ஸ்பாட் போட்டு அறுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயம் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் ஹல்க் டீஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குற எல்லா டிவி ஸ்பாட்டுமே எக்ஸாக்டாக வெறும் 40 நிமிஷம் மூவியோட 40 நிமிஷம் மூவி மட்டும் தான் எக்ஸாக்டாக அவங்க போட்டு காமிச்சிருக்காங்க எல்லா டிவி ஸ்பாட்லையும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. 40 நிமிஷம் இப்படி இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த டேயில் வந்து காமிச்சிருக்காங்க நம்ம ரேனல்ஸ் எப்படி அவரோட விற்க மாட்டாருன்னு. அவர் விற்க மாட்டினதுக்கப்புறம் அது வந்து நிற்கிறக்காண்டி அந்த ஸ்டாரில் போட்டு அவர் தலையில் தைக்கிறாரு. அவர்களே இப்படி இருக்குது, அதேமாதிரி நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊழின் பயங்கரம் கலாச்சிருப்பார். நம்ம டெட்புல் சொல்லுவார், நான் வந்து விற்க போனால் யாருக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம உள்ளுவரின் தம்பி எல்லாரும் தெரியும்டா அப்படின்னு டிசி லைட்டாக கலாச்சிருப்பார். ஏன்னா டிசியில் வந்து நம்ம சூப்பர்மேன் கலெக்டராகவே வேறு மாதிரி இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ எக்ஸாக்டாக அவர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்ஸாக்டாக எல்லோரும் கலாய்க்கிற வகையில் குட்டியாக நல்லா இருந்துச்சு. அண்ட் திஸ் ஷாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம லேடி டெட்புல் காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அவங்களோட ஐகானிக் கன்னில் இருக்காங்க, எல்லாமே ஸ்லீக்காகவும் இருக்காங்க. பட் இந்த கேரக்டர் யார் ப்ளே பண்ணுறா இன்ன வரைக்கும் குழம்பா இருக்குது. இன்ன வரைக்கும் இந்த கேரக்டர் யார் ப்ளே பண்ணுறான்னு தெரியவே இல்லை. எல்லாருமே சொல்கிறாங்க ரேனல்ஸோட ஒய்ஃப் ப்ளே பண்ணுறாங்கன்னு, அதாவது அவரே ப்ளே பண்ணுறா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் நல்லாவே பார்த்து நம்ம ஹியூ ஜாக்மேன் ரியாக்ஷன் பார்ப்பீங்க. அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாரு, எவங்கடா இவங்க அப்படின்னு அவர் ரியாக்ஷன் என்ன நல்லா பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து ஒரு போட்ட மூலியமாக எக்கச்சக்கமான நம்ம டெட்புல் காப்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நம்ம டெட்புல் வேரியண்ட்டை கவுபாய் டெட்புல் வேரி பார்த்துருப்பீங்க. ஒரு காலில் எக்ஸாக்டாக காமிக்கப்பட்டிருக்கோம். இங்கே போகிறது நம்ம சமாய் டெட்புல் அண்ட் எக்கச்சக்கமான டெட்புல் அங்கே இருக்காங்க. பட் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க எல்லாருமே டாக்டர்ஸினோட ஒரு போட்டு மட்டுமே வெளியே வராங்க. இது போட்டு ஓப்பன் பண்ணுறது யார், இது இன்னும் புரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக் புள்ளையும் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு போட்டு வெளியே தான் உள்ளக்க வராங்க. பட் ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, யார் கொண்டு வந்தா, எதுவுமே புரியவே இல்லை. ஸோ பாசிபிளி நான் படம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருப்பியும் அவங்களோட யூனிவர்சிட்டி அவங்க திரும்பியாக போகிறமே காமிக்கப்பட்டிருக்கு. பார்த்துருப்பீங்க. நம்ம டெட்புல் கலாச்சிருப்பார், உள்வேல் வந்து டிஸ்னி வாங்கிட்டாங்கப்பா, இவர் வந்து இவருக்கு 90 வயசு ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு அவர் கலாச்சிருப்பார். உண்மையாக நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எக்கச்சக்கமான காமெடியில் நிச்சயம் பார்க்கலாம். ஸோ பாசிபிளி அவங்க டிவியை போயிட்டு வாய்டெல்லாம் போயிட்டு திரும்பி நம்ம வேலோட யூனிவர்சிட்டிக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு. ஏன் வந்திருக்காங்கன்னு புரியல, பட் அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்டாக நம்ம டெட்புல் நம்ம ஸ்பைடர்மேனோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுவார். அப்படி கை இப்படி நீட்டுவார். எக்ஸாக செம்மையாக இருந்துச்சு. நிச்சயமாக நம்ம ஸ்பைடர்மேனி விட போது கிடையாது, அவரை வச்சு செய்ய போகிறாங்க. அண்ட் திஸ் முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த வீடியோலேயே முக்கியமான ஒரு பாயிண்ட் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக உள்ளூர் வந்து வந்திருப்பார். அப்போ ஹூஸ் நெஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது அவர் பாருங்களே, அவர் உடம்புல எந்த விதமான ஸ்வாடுமே இருக்காது, குத்தி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேப் குதிக்கும் போது பார்த்துருப்பீங்க, எக்ஸாம உள்மையில் எல்லா ஸ்வாடுமே ஒட்டப்பட்டுக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனால் டெட்புல் சொல்லுவார், இந்த ஃபைட்டுக்கு மக்கள் வந்து பல வருஷமாக காத்துட்ருக்காங்க அப்படி சொல்லுவார். பட் சேபர் டூத் விசஸ் நம்ம உள்வீனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கன்ஃபார்ம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ப்ளோவில் நம்ம உள்வீன் ஒரே ஒரு ப்ளோவில் நம்ம சேவோட தலையை துண்டாக்க போகிறாருன்னு நம்ம ஏற்கனவே டிவி ஸ்பாட்லாம் பார்த்தாச்சு. எக்கச்சக்கமான லீக்குடு அந்த விடிசையை பார்த்தாச்சு. ஸோ நிச்சயமாக ஒரு ப்ளோவில் முடிச்சிடுவார். நிச்சயமாக இதுக்கு மக்கள் வெயிட் பண்ணவே இல்லை. நிச்சயமாக ஹல்க் விசஸ் உள்வீன் நம்ம மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். அதை டீஸ் பண்ணுற வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸுக்கு இப்போதைக்கு ஸ்க்ரீன் டைம் காமிச்சிருக்காங்க. ஒரு 40 நிமிஷம் போட்டு காமிச்சிருக்காங்க. அது 40 நிமிஷத்தில் நம்ம உள்நாளுக்கும் சண்டை போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்குன்னு ஆன்லைன் லீக் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிச்சயமாக இந்த ஃபைட்டு வந்து மக்கள் பல வருஷமாக எதிர்பார்க்குற ஃபைட் வந்து எக்ஸாக்டாக நம்ம ஹல்க் விசஸ் உள்வரின் தான், நாட் சேபர்ட் விசஸ் உள்வரின். நிச்சயமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஈஸியாக நம்ம மிஸ்லீட் பண்ணுறாங்க. டெட்புல் வந்து மாஸ்க்காக போட்டிருக்காரு. எக்ஸாக்டாக அந்த வாய்ஸை மாற்றி அவங்க காமிக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த லிப்ஸ் மூலியமாக கன்ஃபார்மாக கண்டுபிடிக்க மாட்டோம். நிச்சயமாக எக்ஸாக்டாக அந்த மாஸ் இருக்குதுனால ஈஸியாக நம்மளை மிஸ்லீட் பண்ணலாம். பட் நிச்சயமாக இந்த ஃபைட் மக்கள் வெயிட் பண்ணுற ஃபைட் நிச்சயமாக ஹல்க் விசஸ் உள் தான். அது நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்தால் விலாசமாக இருக்கும். அண்ட் திஸ் ஷாட் நீங்கள் ஜெகர்நட்டை நல்லாவே பார்க்கலாம். கிளியராகவே காமிச்சிருக்காரு. அந்த ஜெகர்நட்டை பழி நிற்பார். எக்ஸாக்டாக அவரும் இந்த படத்தில் இருக்க போகிறான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் ஷாட் பின்னாடி எக்கச்சக்கமான டிவி வந்து டோர் போய் நம்ம டெட்புல்ல துரத்துற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக டெட்புல் எக்கச்சக்கமான டிவியை முசப்படுத்த போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 2 விதமான டிவி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு புரியல, அப்படி இருக்க போது நினைக்கிறேன். ஒரு டிவிக்கு நம்ம டெட்புல் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இன்னொரு டிவி டெட்புல்லை பிடிக்க வர மாதிரியுமே இருக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கலாம். அதே மாதிரி எக்கச்சக்கமான அந்த டிவியோட டைம் யூஸ் பண்ணி நிறைய பேர் வராங்க. நிச்சயம் அந்த படம் ஆசமாக இருக்க போது நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்கப்படுங்க. நிச்சயம் பார்த்துக்க நம்ம கண்டிப்பாக போய் ரிவ்யூ பண்ணுவோம். பட் படம் வந்து ஓகே இல்லாமல் போனால் சரி. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான இந்தியன் ஃபேன்ஸே பால் ஊற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் ஆசமாக இருக்கும் நம்புகிறேன். இருந்தால் உண்மையிலே ஜாலி. கன்ஃபார்ம் நம்ம டெட்புல் மறுபடியும் பார்த்துருவோம் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு வரகாப்பில் கமெண்ட். அது மட்டும் இல்லாமல்